பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய கேள்விகளை தியானித்து கொண்டு வருகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அங்கே எலியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வியை வைக்கிறார். எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம், உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த எலியாவை குறித்து நம்ம தியானம் பண்ணுவோன்னா, இந்த எலியாவுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியமும் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் வருகிறத நாம் உணர முடியும். ஏன்னா அவ்வளவு வல்லமையான காரியத்தை தேவனுக்காக செய்த ஒரு மனிதன், தேவனுடைய தீர்க்கதரிசியாக வாயாக செயல்பட்ட ஒரு தேவ மனிதன். இப்போ இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சத்தம் இவனை கலங்க பண்ணிட்டு. யாருடைய சத்தம்? யெசபேலுடைய சத்தம். இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, கர்மேல் பர்வதத்தில் தேவனுடைய ஜனங்கள், பாகாலின் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் கூடி வர பண்ணி, எந்த தெய்வம் உத்தரவு அருளுகிறது அதுதான் தெய்வம்னு சொல்லி ஒரு பெரிய சவாலான ஒரு காரியத்தை செய்தார். அங்கே பாகால் தீர்க்கதரிசிகளும் தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவர்களுடைய தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு பதிலே வரலை. ஆனால் எலியா தீர்க்கதரிசி ஜெபித்த பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினார். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று முழங்கி தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள், அர்ப்பணித்தார்கள். இப்போ உடனே இந்த காலத்தில் இந்த எலியா தீர்க்கதரிசி அந்த கர்த்தருடைய கர்மேல் பர்வதத்தில் நின்று கொண்டிருந்த பாகால் தீர்க்கதரிசிகளையும் தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளையும் அவன் வெட்டி கொலை செய்து போட்டான். இப்போது ஒரு பெரிய ஜெயம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை கேள்விப்பட்ட யெசபேல், இவள் பாகாலை வழிபடுகிறவள், இவள் பாகாலுடைய வணக்கத்தை இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்தவள், நிறைய பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டினவள். இதை கேள்விப்பட்ட உடனே, என் பாகால் தீர்க்கதரிசிக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இந்த எலியாவும் வெட்டி கொல்லப்படுவான் என்று இவனுக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறான். இதை கேட்ட உடனே இந்த எலியாவுடைய இருதயம் உடைந்து போயிற்று. நல்ல தீவிரமாக ஓடிக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு திடீர்னு ஒரு சத்தம் அவனை உட்கார பண்ணிடுச்சு பாருங்களேன். அதனுடைய விளைவு என்ன? அவருடைய வழிகள் சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட போய் என்னை எடுத்துக்கொள்ளுன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும், நான் அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது, என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆனால் ஆண்டவர் விடலை பாருங்க. அவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ண வச்சு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணார். ஆனாலும் இந்த எலியா கெபிக்குள்ளே போய் ஒளிஞ்சி உட்கார்ந்துருந்தப்போ ஆண்டவர் கூப்பிட்டு பேசுகிறாரு, எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை? நீ இந்த செய்தியை கேட்டுட்டு, இந்த சத்தத்தை கேட்டுட்டு நீ உட்கார வேண்டிய ஆளா? இல்லையே, உனக்கு இன்னும் திட்டங்கள் இருக்கிறது. இந்த யெசபேல் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? நீ ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கிற? இது உன் வேலை கிடையாது. நீ இன்னும் பெரிய காரியங்களை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆண்டவர் பேசினார். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டு உங்கள் கூட அதைத்தான் பேசுகிறார். உங்களோடு கூட அதைத்தான் இடைப்பட விரும்புகிறார். என்ன, தேவனுக்கென்று இந்த உலகத்தில் தீவிரமாக ஓடிக்கிட்டு இருந்தவங்க ஓட்டம், தீவிரமாக இருந்த ஜபங்கள், தீவிரமாக இருந்த ஆராதனைகள் இன்றைக்கி நின்று போயிருக்குல்ல. இன்றைக்கி சில சத்தத்தை கேட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டீங்கல்ல, உங்கள் பிரயாணத்தை கொஞ்சம் மாற்றிட்டீங்கல்ல. நம்ம எதுக்கு போட்டு நமக்கு வம்பு? நாம் எதுக்கு கடந்து போராடணும்? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வேறு எதையோ நோக்கி போயிட்டுருக்கும்போது நான் ஏன் கடந்து ஜெபிக்கணும்? நான் ஏன் கடந்து இப்படி போராடணும்? நான் ஏன் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பாதையை மாற்றிட்டோம். இல்லை பிரியமானவர்களே, ஏதோ ஒரு கெபிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் கேட்குறாரு, உன் வேலை என்ன? உனக்கு நான் கொடுத்துருக்கிற வேலை என்ன? அதை விட்டுட்டு நீ கெபிக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறியே. ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை பார்த்து அங்கலாய்க்கிறார். அவருடைய விருப்பம் இன்னும் பெரிய காரியத்தை செய்கிறது தான். எலியாவுடைய வேலை இன்னும் முடியலை, இன்னும் நிறையா இருக்குது. அவர் அதை விளங்கி கொள்ளாததுனால தான்
ஒருவேளை இந்த காரியத்தில் சோர்ந்து போகாதிருந்தால் இன்னும் சில காரியங்களை கர்த்தர் எலியாவை கொண்டு செஞ்சிருப்பார். ஆனாலும் கர்த்தர் விடலை பாருங்களேன். இந்த எலியாவை தட்டி எழுப்பி இந்த எலியாவு மூலமாக தான் ஆண்டவர் எலிசாவை அபிஷேகம் பண்ணினார். அடுத்த தலைமுறையை எழும்ப பண்ணினார். யாருக்கு தெரியும், உங்களை கொண்டு இன்னும் அநேகரை எழுப்புகிறதற்கு ஆண்டவர் உங்களை இன்னும் தீவிரமாக பயன்படுத்த விரும்புகிறார். அதனால் உங்கள் சோர்வுகள், உங்களுடைய இயலாமைகள், உங்களுடைய பயங்கள் இதெல்லாம் விட்டுட்டு எழும்புங்க. ஏன்னா இது நம்ம வேலை இல்லை, நாம் இருக்க வேண்டிய இடமும் இல்லை, நாம் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கூட பேசுகிற வார்த்தைக்கு இடம் கொடுத்து பிரயாணப்படுவோம். நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை செய்வோம். உலகத்தினுடைய சத்தத்தை எல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஆண்டு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரா, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.